திருப்பாவையின் 15ஆம் பாடல் எல்லே இளங்கிளியே என்ற பாசுரம் ஆண்டாள் பக்தி இலக்கியத்தில் முக்கிய இடம் வகிக்கிறது. இது அவளுடைய தோழிகள் மற்றும் பகவானை நோக்கி ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை பிரதிபலிக்கிறது. இந்த பாடலின் ஒவ்வொரு பகுதியும் சிறப்பான கருத்துக்களையும் வாழ்வியல் பாடங்களையும் தருகிறது. திருப்பாவையின் 15ஆம் பாடல். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும். வல்லீர்கள் நீங்களே நான் தான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உடையை. எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க. வல்லானை மாயானை பாடு ஏல் ஓர் எம்பாவாய். பாடல் வரிகள் மற்றும் விளக்கம். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ. எல்லே இளங்கிளி தோழியை ஒரு இளங்கிளியுடன் ஒப்பிடுவது அவளின் இளமை, இனிய பேச்சு மற்றும் நுட்பமான அழகை காட்டுகிறது. உறங்குதியோ மனம் ஆன்மீக உறக்கத்தில் இருந்து விழிப்பது தேவை என்பதை உணர்த்தும் அழைப்பு. ஆண்டாள் மனிதர்களின் அறியாமை என்னும் உறக்கத்தை மீறி பகவானை அடைய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறாள். சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். சில்லென்று சொல் எளிமையுடன் இருக்கிலும் நேர்மையான அழைப்பை குறிக்கிறது. நங்கை மீர் தோழிகளுக்கு அளிக்கப்படும் மரியாதையான அழைப்பு. இது ஒருவரின் செயல்பாடு குழுவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துகிறது. ஒற்றுமையான செயல்பாட்டின் அவசியத்தை இங்கே கவனிக்கலாம். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும். வல்லை உன் கட்டுரைகள் தோழி தனது பேச்சால் மற்றவர்களிடம் சக்தியை வெளிப்படுத்துவது. இது மனிதர்கள் தங்கள் வார்த்தைகளில் பொறுப்புணர்ச்சி கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. பண்டே உன் வாய் அறிதும் தோழியின் தன்மையை மிக எளிமையாக வெளிப்படுத்துவது. வல்லீர்கள் நீங்களே நான் தான் ஆயிடுக. தோழியின் பொறுப்பிழந்த நடத்தை குறித்து தோழிகள் சிடுசிடுப்புடன் பேசுகின்றனர். இது ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் தனிமனித செயல்களின் மறுப்பு எதிர்மறை விளைவையும் வெளிப்படுத்துகிறது. ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உடையை. ஒல்லை நீ போதாய் உடனடியாக செயல்பட வேண்டிய அவசியத்தை காட்டுகிறது. இதில் காலம் முக்கியம் என்பதை, நமது செயல்களில் தாமதம் செய்யக்கூடாது என்பதையும் விளக்குகிறது. எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள். தோழிகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வரிகள். ஒருவர் பின்தங்கினாலும் அது குழுவின் முன்னேற்றத்துக்கு தடையாக அமையும் என்பதை இங்கு ஆண்டாள் தெளிவாக கூறுகிறார். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்று அழிக்க. வல்லானை கொன்றான் குவலையாபியிடம் என்ற யானையை அழித்த கண்ணன். மாற்றாரை மாற்று அழிக்க கம்சன், சாணூரன் போன்ற தீமைகளை அழித்து அமைதியை ஏற்படுத்திய பகவான். இதன் மூலம் தெய்வீக சக்தியின் நீதி நிலை மற்றும் எதிரிகளின் அகந்தையை அழிக்கும் திறமை விவரிக்கப்படுகிறது. வல்லானை மாயானை பாடு ஏல் ஓர் எம்பாவாய். மாயானை கண்ணனின் தெய்வீக மாயைகள். பாடு பகவானின் புகழை பாடுவதன் மூலம் ஆன்மா தூய்மையாகும். இந்த வரியில் பக்தி வழியின் தூய்மை மற்றும் கண்ணனின் மகிமையை ஒளிமிகு வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார். இந்த பாசுரம் உரையாடல் நடையில் அமைந்துள்ளது. ஒருபுறம் தோழிகள் குழுவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றனர், மறுபுறம் தனிமனித உறவை அழுத்தமாக கூறுகிறாள். இது சமூக மற்றும் ஆன்மீக தத்துவங்களை ஒருங்கிணைக்கும் சிறப்பு பாடலாகும். உழைப்பு மற்றும் பகவத்பக்தியில் மனிதர்கள் உறக்கத்தில் இருந்து எழுந்து செயல்பட வேண்டும். ஆன்மீக விழிப்புணர்வின் தேவையை அடிக்கோடிடுகிறது. குழுவில் ஒற்றுமையாக செயல்படுவதே நமது வெற்றிக்கு அடிப்படையாக அமையும். ஒருவரின் செயல்கள் குழுவின் முன்னேற்றத்தை எவ்வாறு பாதிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறது. கண்ணனை அடையும் பாதை பக்தியுடன் கூடிய பாசத்தினுடே செல்ல வேண்டும். பகவானின் மகிமையை பாடுவது வழிபாட்டின் முக்கிய அம்சமாக கூறப்படுகிறது. ஒவ்வொருவரும் தங்களது கடமைகளை நேர்மையாக செய்ய வேண்டும். இது சமூக தத்துவத்திற்கும் ஆன்மீக தத்துவத்திற்கும் இடையேயான பாலமாக இருக்கிறது. இது குழுவின் சக்தியை வலியுறுத்துகிறது. ஒவ்வொருவரும் தனது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதன் சிறப்பான எடுத்துக்காட்டு. தோழிகள் தங்கள் நண்பர்களை திருத்தி சமூகத்துடன் ஒத்துழைக்க அழைக்கின்றனர். நேர்மை, தாமதம் செய்யாமல் செயல்பட வேண்டும். பக்தி பகவானின் புகழை பாடுவதன் மூலம் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் காண முடியும். ஒற்றுமையாக செயல்படும் குழுவில் வெற்றி உறுதி. தொழில் மற்றும் தர்மம் தங்கள் பொறுப்புகளை இழக்காமல் சமூக ஒற்றுமைக்கு ஒத்துழைக்க வேண்டும்.
எல்லே இளங்கிளியே என்பது ஒருபுறம் ஆன்மீக தத்துவத்தையும் மறுபுறம் வாழ்வியல் நெறிகளையும் ஒருங்கிணைக்கும் பாசுரம். இது பக்தர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கிறது. ஆண்டாள் தன் உரையாடல் நடையால் ஒவ்வொருவரையும் தெய்வீக உணர்வின் பக்கம் இழுக்கும் திறம்பட்ட படைப்பை உருவாக்கியுள்ளார்.